அனைவருக்கும் காலை வணக்கம் பிள்ளைகள். நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது வினா தாள் 2ற்கான விடைகளையும் அதற்கான விளக்கங்களையும் பார்க்க போகிறோம். இப்போ முதலாவதாக நாங்கள் இவ்வளோ நேரமும் பகுதி 1க்கான வினாத்தாளுக்கான விடைகளை நீங்கள் பார்த்து திருத்தம் செய்திருப்பீங்க. இப்போ நீங்கள் வினாத்தாள் 2க்கான வினாத்தாளை எடுத்து கையில் எடுத்துக்கொள்ளுங்க. முதலாவதாக, நான் சாய்ரா கல்லூரியின் ஆசிரியை திருமதி சுதாஜினி நவதீபன். இப்போ நாங்கள் வினாத்தாள் 2க்குள் நுழைவோம். முதலாவதாக வினாத்தாளை எடுத்தவுடன் நாங்கள் முதலாவதாக செய்ய வேண்டியது வினாத்தாளின் தலைப்புகளை நாங்கள் முழுமையாக வாசித்து அதன் பிறகு வினாக்களை செய்ய வேண்டும். முதலாவதாக பின்வரும் பந்தியை வாசித்து வினாக்களுக்கு விடை எழுதுவோம். முதல் பந்தியை நாங்கள் முழுமையாக வாசித்து அதன் பிறகுதான் நாங்கள் வினாக்களுக்கு விடை எழுத வேண்டும். இப்போ பந்தியை நாங்கள் வாசிப்போம். எங்கள் வீட்டிலுள்ள மாமரத்தில் குரங்கு ஒன்று அமர்ந்தது. அதனை கண்ட அணில் பயந்து ஓடியது. மரத்தில் அமர்ந்திருந்த காகம் பறந்து சென்றது. குரங்கு மாம்பழம் ஒன்றை பறித்தது. அது கீழே விழுந்து விட்டது. விழுந்த பழத்தை எடுக்க குரங்கு கீழே இறங்கியது. இதுதான் உங்களுக்கு தரப்பட்ட பந்தி. எங்கள் வீட்டிலுள்ள மரத்தில் குரங்கு ஒன்று அமர்ந்தது. அதனை கண்ட அணில் பயந்து ஓடியது. மரத்தில் அமர்ந்திருந்த காகம் பறந்து சென்றது. குரங்கு மாம்பழம் ஒன்றை பறித்தது. அது கீழே விழுந்து விட்டது. விழுந்த பழத்தை எடுக்க குரங்கு கீழே இறங்கியது. இப்போ நாங்கள் இது பந்தியை வாசித்த பிறகு அதை தொடர்ந்து வரும் 5 வினாக்களுக்கு விடையை நாங்கள் இந்த பந்தியில் இருந்து தான் எழுத வேண்டும். முதலாவதுக்கு வினா, பந்தியில் வந்த பிராணிகள் எவை? இந்த பந்தியில் என்னென்ன பிராணிகள் வந்திருக்கோ அந்த பிராணிகள் எவை என்று கேட்டிருக்காங்க. இந்த பந்தியில் வந்த பிராணி குரங்கு, காகம், அணில். இந்த 3 பிராணிகளும் தான் இந்த பந்தியில் வந்துள்ளது. இரண்டாவது வினா, குரங்கு எதனை பறித்தது? குரங்கு எதனை பறித்தது? குரங்கு இந்த பந்தியில் பார்த்தீங்கன்னா குரங்கு எதனை பறித்தது என்று கூறியிருக்கிறார்கள். மாம்பழம் ஒன்றை பறித்தது. அப்போ இந்த பந்தியில் எதனை பறித்தது? மாம்பழம் ஒன்றை. அப்போ இதற்கான விடை மாம்பழத்தை. இதற்கான விடை மாம்பழத்தை. மூன்றாவது வினா, மேலே என்பதன் எதிர்ச்சொல் யாது? மேலே என்பதற்கு எதிரான சொல் எது என்று உங்களுக்கு கேட்டிருக்கு. மேலே என்பதற்கு எதிரானது பந்தியில் வந்திருக்கு கீழே விழுந்து விட்டது. அப்போ எதிரானது மேலே என்பதற்கு எதிரான சொல் கீழே. நான்காவது வினா, அணில் எதனை கண்டு பயந்து ஓடியது? அணில் எதனை கண்டு பயந்து ஓடியது? அணில் பந்தியில் எதனை கண்டு பயந்து ஓடியதாக கூறப்பட்டுள்ளது? குரங்கை கண்டு. அப்போ சரியான விடை குரங்கை கண்டு. ஐந்தாவது வினா, பந்தியில் வந்த 3 எழுத்து சொற்கள் 2ஐ எழுதுவோம். பந்தியில் என்ன 3 எழுத்து வந்துள்ள 3 எழுத்து சொற்கள் 2ஐ நீங்கள் எழுதினால் சரி. ஆனால் அதில் பந்தியில் அணில், காகம், மரம், பழம், ஒன்று என்ற அதிகமான சொற்கள் வந்துள்ளன. ஆனால் நீங்கள் ஏதாவது 2 சொற்களை எழுதியிருந்தால் அந்த விடை சரியானது. இவ்வளவு நேரமும் நீங்கள் பந்தியில் வந்த 5 வினாக்களுக்குமான விடைகளை பார்த்தீர்கள். இனி அடுத்ததாக சரியான விடையை தெரிவு செய்வோம். சரியான விடையை தெரிவு செய்வோம். முதலாவது, இக்குறியீடு எதனை குறிக்கின்றது? இந்த குறியீடு எதனை குறிக்கிறது? இதில் 2 சிறுவர்களின் படங்கள் உங்களுக்கு போட்டிருக்கு. முதலாவது விடை பாதசாரிகள் கடவை. இரண்டாவது சிறுவர் கடவை. மூன்றாவது விடை பேருந்து தரிப்பிடம். முதலாவது பாதசாரிகள் கடவை என்றால் பாதையில் நடந்து
செல்பவர்கள், பாதையில் நடந்து செல்பவர்கள், பெரியவர்களும் பெறுவார்கள், சிறியவர்களும் பெறுவார்கள். இது பாதசாரிகள் கடக்கிற இடம், வெள்ளைக்கோட்டையில் கடக்கிற இடத்தை தான் பாதசாரிகள் கடவை என்று சொல்லுவாங்க. ஆனால் பாதசாரிகள் பாதையில் எல்லா இடம் கடக்கிற, நீங்கள் அதை படம் பார்த்துருப்பீங்க, ஒரு மனிதனின் உருவம் மட்டும் போட்டிருக்கும் நடக்கிற மாதிரி, அதுதான் பாதசாரி கடவை. அதனால் இந்த முதலாவது விடை தவறானது. சிறுவர் கடவை, சிறுவர்கள் பாதையை கடக்கிற இடம். உங்களுக்கு தெரியும், பாடசாலைக்கு அதிகமாக பாடசாலையில் எல்லாருமே சிறுவர்கள் பாடசாலைக்கு முன்னால் தான் இந்த குறியீடு காணப்படும். என்னென்னா பாடசாலையில் சிறுவர்கள் வர்றபடியாக பாடசாலையில் இவங்க பாடசாலை கடக்கிற இடம் சிறுவர் கடவை. அப்போ இதுக்கு சரியான விடை சிறுவர் கடவை. அடுத்த வினா, ஒலி என்பதன் ஒத்த கருத்து சொல் யாது? முதலாவது விடை சத்தம், இரண்டாவது வெளிச்சம், மூன்றாவது மறைதல். ஒலி என்பதன் ஒத்த கருத்து சொல் எது என்று கேட்டிருக்கு. ஒலிக்கு ஒத்த சொல் இங்கே மறைதல் என்றா ஒளியிறதுண்டா நீங்கள் ஒளித்து விளையாடுவீங்க, அதுதான் மறைதல். அப்போ இந்த விடை தவறானது. வெளிச்சம் என்றா ஒளி தவறான வெளிச்சத்துக்கு வரும். அப்போ இந்த ஒலி வெளிச்சம் அல்ல, அது தவறான விடை. அடுத்தது ஒலி, இந்த ஒலி சத்தம். அப்போ இதுக்கு சரியான விடை ஒலி, சத்தம். எட்டாவது வினா, மாம்பழம் இனிக்கும் அதுபோல் நெல்லிக்காய். மாம்பழம் இனிக்கும்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஏன்னா எல்லாரும் மாம்பழம் விரும்பி சாப்பிடுவது. மாம்பழம் இனிக்கும் அதுபோல் நெல்லிக்காய் என்ன செய்யும்னு கேட்டிருக்கு. முதலாவது விடை உரைக்கும், இரண்டாவது உவர்க்கும், மூன்றாவது புளிக்கும். உரைக்கும், முதலாவது உரைக்கும்னா உங்களுக்கு மிளகாய் உரைக்கும், அப்போ இந்த விடை தவறானது. அடுத்தது உவர்க்கும், உப்பு உவர்க்கும், அப்போ இந்த விடையும் தவறானது. சரியான விடை நெல்லிக்காய் புளிக்கும். ஒன்பதாவது வினா, இளமையிற்கல்வி இடைவெளி எழுத்து. இப்பழமொழியின் இடைவெளியில் வர வேண்டிய சொல் யாது? இளமையிற்கல்வி இடைவெளி எழுத்து. இப்பழமொழியின் இடைவெளியில் வர வேண்டிய சொல் யாது? முதலாவது கலையில், இரண்டாவது சிலையில், மூன்றாவது விலையில். முதலாவது பார்ப்போம். இளமையிற்கல்வி கலையில் எழுத்து, அப்போ கலையில் என்ற விடை தவறானது. அடுத்தது இளமையிற்கல்வி சிலையில் எழுத்து, அதுதான் பழமொழியில் இடைவெளியில் வர வேண்டியது. இளமையிற்கல்வி சிலையில் எழுத்து, இளமையிற்கல்வி சிலையில் எழுத்து என்று கூறுற பழமொழியின் கருத்து யாதென்றா, இளமையிலேயே கல்வியின் சிறப்பை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த பழமொழியின் இடைவெளியில் வர வேண்டிய சரியான சொல் சிலையில். இரண்டாவது விடை சரியானது. அடுத்த பத்தாவது வினா, தென்னை, பனை, தக்காளி, கமுகு இச்சொற்களில் வேறுபடும் சொல் யாது? தென்னை, பனை, தக்காளி, கமுகு இச்சொற்களில் வேறுபடும் சொல் யாது? முதலாவது பனை, இரண்டாவது தக்காளி, மூன்றாவது கமுகு. இதில் பார்த்தீங்கன்னா தென்னை மரம், பனை மரம், கமுகு மரம், தக்காளி செடி. இதில் வேறுபடுவது இந்த மூன்று, தென்னை, பனை, கமுகு, இந்த மூன்றுமே மரம், இந்த தக்காளி என்பது செடி. அப்போ இதில் வேறுபடும் சொல் தக்காளி. அடுத்ததாக நாங்கள் கணித வினாக்களுக்கு செல்வோம். கோலத்தின் இடைவெளியில் வரும் எண் யாது? கோலத்தின் இடைவெளியில் வரும் எண் யாது? இந்த கட்டங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 16, இடைவெளி 8, 14, 12, 10 இவ்வாறு இலக்கங்கள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. இந்த இலக்கங்கள் யாவும் ஒரு கோலத்தின் அடிப்படையில் உங்களுக்கு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கோலத்தின் இடைவெளியில் வரும் எண் யாதுன்னு கேட்டிருக்கு. முதலாவது விடை 10, இரண்டாவது 14, மூன்றாவது 18. இதில் முதல் நாங்கள் இது எவ்வாறான ஒரு கோலமாக அமைக்கப்பட்டுள்ளது என்று பார்க்க வேண்டும். இப்போ முதலாவது பாருங்கள், உங்களுக்கு எல்லாரும் 2 கோலங்கள் படித்திருக்கிறீங்க. அப்போ 2 கோலத்தின்படி தான் அமைக்கப்பட்டுள்ளது. 2, அடுத்ததாக 4, 2லேருந்து 2 கூடி 4, 4லேருந்து 2 கூடி 6, 6லேருந்து 2 கூடி 8, 8லேருந்து 2 கூடி 10, 10லேருந்து 2 கூடுதலாக 12, 12லேருந்து 2 கூடுதலாக 14,
14 2 கூடி 16. அப்போ 2 4 6 8 10 12 14 16. அடுத்ததாக வர வேண்டிய எண் யாது என்று கேட்டிருக்கு. இப்போ அடுத்ததாக 16ஓட 2 கூடும்போது வர வேண்டிய எண் எது? 18. அப்போ இது சரியான விடை 18. மூன்றாவது விடை சரியானது. 12வது வினா, இன்று புதன்கிழமை எனின் நேற்றைக்கு முன்தினம் என்ன கிழமை? இன்று புதன்கிழமை எனின் நேற்றைக்கு முன்தினம் என்ன கிழமை? முதலாவது விடை திங்கட்கிழமை, இரண்டாவது செவ்வாய்க்கிழமை, மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை. இப்போ இன்று புதன்கிழமை என்றால் உங்களுக்கு இன்று புதன்கிழமை என்று தெரியும். அப்போ இன்று புதன்கிழமை என்றால் நேற்று என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை. நேற்றைக்கு முன்தினம் என்ன கிழமை என்று கேட்டிருக்கு. இப்போ நேற்றைக்கு முன்தினம் திங்கட்கிழமை. இது சரியான விடை முதலாவது விடை திங்கட்கிழமை. 13வது வினா, 63 என்பதன் எண்பெயர் யாது? 63 என்பதன் எண்பெயர் யாது? 63 என்று இலக்கங்களால் குறிக்கப்பட்டிருக்கிறது எண்குறி என்று சொல்லுவோம். இப்போ நாங்கள் எழுத்துக்களால் எழுதின எண் பெயர் ஜாது என்று கேட்டிருக்கு. முதலாவது விடை 63, இரண்டாவது 63, மூன்றாவது விடை 63. இதில் சரியான விடை 63. இரண்டாவது விடை தான் சரியான விடை 63. 14வது வினா, இவ்வுருவின் பெயர் ஜாது? இவ்வுரு யாதென்று இந்த உருவோட பெயர் என்னென்று கேட்டிருக்கு. இப்போ இந்த உருவை பார்த்தீங்கன்னா செவ்வகத்தை ஒரு 2 பக்கங்களும் 2 எதிர்ப்பக்கங்கள் சமமான உரு, 2 சோடி எதிர்ப்பக்கங்கள் சமமான செவ்வகத்தினால் 6 செவ்வகத்தினால் ஆக்கப்பட்ட இந்த உருவின் பெயர் ஜாது என்று கேட்கப்பட்டிருக்கு. முதலாவது விடை கனவுரு, இரண்டாவது சதுரமுகி, மூன்றாவது உருளை. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உருளையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வளைந்த மேற்பரப்பும் 2 பக்கமும் தட்டையான மேற்பரப்பையும் கொண்டது தான் உருளை. உங்களுக்கு உருளைக்கு உதாரணமாக மீன், வெண்கட்டி போன்ற பொருட்கள் தெரியும். அப்போ இது வளைந்த மேற்பரப்பு அல்ல. அப்போ இது உருளை தவறான விடை. அடுத்தது சதுரமுகி. சதுரமுகி என்றால் உங்களுக்கு தெரியும், 4 பக்கங்களும் சமமான, 4 பக்கங்களும் ஒரே அளவு சமமான உருதான் சதுரம். அந்த சதுரம் இந்த 6 சதுரங்களை கொண்டு ஆக்கப்பட்டது தான் சதுரமுகி. இது 4 பக்கமும் சமமான உரு அல்ல. அப்போ இது சதுரமுகி என்பது தவறான விடை. அடுத்தது முதலாவது கனவுரு. கனவுரு 6 செவ்வகத்தினால் ஆக்கப்பட்ட இந்த உருவைத்தான் சொல்வது கனவுரு. அப்போ இதற்கான சரியான விடை கனவுரு. 15வது வினா, இவ்நாணயங்களின் மொத்த பெறுமதி யாது? இதில் இந்த நாணயங்களின் மொத்த பெறுமதி இருக்குது. இதில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, 1 ரூபாய், 2 ரூபாய், 5 ரூபாய், 10 ரூபாய், இவ்வளவு நாணயங்களையும் தான் நீங்கள் 2ஆம் ஆண்டில் கட்டிருக்கிறீங்க. அப்போ இதில் இந்த நாணயங்கிற மொத்த பெறுமதி என்றால் இந்த நாணயங்கள் இவ்வளோ, இந்த 4 நாணயங்கள் தந்திருக்காங்க. இந்த 4 நாணயங்களையும் மொத்த பெறுமதி என்னக்குள்ள இவ்வளோத்தையும் கூட்டி அதன் பெறுமதி எவ்வளவு கூற வேண்டும். முதலாவது விடை 12 ரூபாய், இரண்டாவது 11 ரூபாய், மூன்றாவது 10 ரூபாய். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா முதலாவதாக 5 ரூபாய், அடுத்தது 1 ரூபாய். அப்போ 5 1 6 ரூபாய், 6 5 11 ரூபாய், 11 1 12 ரூபாய். அப்போ சரியான விடை 12 ரூபாய். 16வது வினா, இந்த பூ போன்ற உருவம் 7ஐயும் இந்த அருகோணி 6 எனின் இந்த இரண்டு உருவங்களின் பெறுமதி யாது என்று கேட்டிருக்கு. அப்போ இதில் நாங்கள் முதல்ல என்ன செய்யணும், இதில் என்ன அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்க்க வேண்டும். சில வேளையில் இதில் உங்களுக்கு கழித்தல் அடையாளம் தரலாம். இனி வரும் ஆண்டுகளுக்கு நீங்கள் போக்குள்ள உங்களுக்கு பெருக்கல் பிரித்தல் அடையாளங்கள் வரும். ஆனால் உங்களுக்கு இப்போ கூட்டலும் கழித்தலும் இருக்கிறபடியா இதில் கூட்டல் அடையாளம் தந்திருக்கு. அப்போ இந்த இரண்டு உருக்களையும் பெறுமதி தந்திருக்கு. இந்த 2 உருக்களையும் கூட்டினால் எவ்வளவென்று நீங்கள் கூற வேண்டும். முதலாவது 12, இரண்டாவது 10, மூன்றாவது 13. அப்போ 7ஐயும் 6ஐயும் கூட்டினால் சரியான விடை 13. மூன்றாவது விடை சரியானது. அடுத்து வர்ற 2 வினாக்களுக்கும் நீங்கள் இந்த கட்டத்தினை அவதானித்து
விடையை கூற வேண்டும். இப்போ பாருங்கள், இதில் வந்து இந்த கட்டத்துக்குள்ளே வந்து வடிவங்கள் இருக்குது, இலக்கங்கள் இருக்குது, மற்றது எழுத்துக்கள் இருக்குது. அப்போ நாங்கள் இதில் வடிவங்கள் இருக்குது, கட்டத்துக்குள்ளே வடிவங்கள் இருக்குது, எழுத்துக்கள் இருக்குது, இலக்கங்கள் இருக்குது. இப்போ முதலாவது வினா, கட்டத்தினுள் அதிக தடவை வந்தவை எவை? முதலாவது விடை எழுத்துக்கள், இரண்டாவது இலக்கங்கள், மூன்றாவது வடிவங்கள். இப்போ இதில் முதலாவது கட்டுக்கு எழுத்துக்கள். இப்போ எழுத்துக்கள் என்ன நீங்கள் பாருங்கள், எத்தனை எழுத்துக்கள் இருக்குது? 1 2 3 4 5. இல்லை எழுத்துக்கள் வந்து 5 உள்ளது. அடுத்தது இலக்கங்கள் 1 2 3 4 5 6 7 8 9. இலக்கங்கள் 9 உள்ளது. வடிவங்கள் வந்து 1 2 3 4 5 6. வடிவங்கள் 6 உள்ளது. அப்போ கட்டத்தினுள் அதிக தடவை வந்த எழுத்துக்கள் வந்து 5 உள்ளது, இலக்கங்கள் 9 உள்ளது, வடிவங்கள் 6 உள்ளது. அப்போ அதிகமாக வந்தது இலக்கங்கள். இரண்டாவது விடை சரியான விடை. 18வது, கட்டத்தினுள் எத்தனை வடிவங்கள் உள்ளன? கட்டத்தினுள்ள எத்தனை வடிவங்கள் உள்ளன என்று கேட்டிருக்கு. இந்த உங்களுக்கு வடிவங்கள் தான் இருக்குது. வட்டம், நீள்வட்டம், சதுரம், செவ்வகம் ஒரு வடிவங்கள் கட்டத்தினுள்ள இடப்பட்டிருக்கு. இந்த இதில் எத்தனை வடிவங்கள் உள்ளன என்று கேட்டிருக்கு. முதலாவது விடை 9, இரண்டாவது 6, மூன்றாவது 7. இதில் எத்தனை வடிவங்கள் இருக்குன்னு பார்ப்போம். 1 2 3 4 5 6. அப்போ கட்டத்தினுள் எத்தனை வடிவங்கள் உள்ளன? 6. சரியான விடை 6, இரண்டாவது விடை. அடுத்த வினா, தரப்பட்ட முக்கோணங்களின் எண்ணிக்கை யாது? இதில் இருக்கிற முக்கோணங்களின் எண்ணிக்கை எத்தனை என்று கேட்டிருக்கு. முதலாவது விடை 10, இரண்டாவது 15, மூன்றாவது 17. இப்போ முதலாவது நாங்கள் இந்த முக்கோணங்கள் அவ்வளோத்தையும் எண்ணுவோம், எத்தனை இருக்குன்று. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17. இதில் இந்த முக்கோணங்கள் எத்தனை? 17. அப்போ சரியான விடை 17, மூன்றாவது விடை. 20வது வினா, 6 மரங்களில் 2 மரங்கள் நீக்கப்பட்டால் மீதியாக உள்ள மரங்கள் எத்தனை? 6 மரங்களில் 2 மரங்கள் நீக்கப்பட்டால் மீதியாக உள்ள மரங்கள் எத்தனை என்று கேட்டிருக்கு. இப்போ இதில் முதலாவது விடை 3, இரண்டாவது 4, மூன்றாவது விடை 5. இப்போ இதில் சொல்லியிருக்கு நீக்கப்பட்டால் அல்லது மீதியாக அகற்றப்பட்டால் என்ற சொற்பிரயோகங்கள் வரும்போது அது நாங்கள் மீதி என்று கேட்கும்போது அது எங்களுக்கு கழித்தல் என்று தெரிய வேணும். நாங்கள் இதில் எங்களுக்கு அடையாளம் ஒன்றும் தரவில்லை. அப்போ நாங்கள் இதில் பார்க்க வேண்டியது இது மீதியாக என்று சொன்னால் கழிக்க வேண்டும். இப்போ எல்லாமாக மொத்தமாக கூட்டுத்தொகை என்று வரும்போது அது கூட்ட வேண்டும். இப்போ இதில் வந்து 6 மரங்களில் 2 மரங்கள் நீக்கப்பட்டால் மீதியாக உள்ள மரங்கள் என்று கேட்டபடியா, மீதி என்று கேட்டபடியா இதை நாங்கள் 6ல் இருந்து 2ஐ கழிக்க வேண்டும். கழித்தால் எங்களுக்கு சரியான விடை 4, இரண்டாவது விடை. இனி சுற்றாட கேள்விகளுக்கான விடைகளை பார்ப்போம். சரியான விடையின் கீழ் கோடிடுவோம். சரியான விடையின் கீழ் கோடிடுவோம். முதலாவது, நாம் ஒரு பொருளை பார்க்க தேவையானவை எவை? நாம் ஒரு பொருளை பார்க்க தேவையானவை எவை? முதலாவது விடை கண், இரண்டாவது விடை ஒளி, மூன்றாவது விடை கண்ணும் ஒளியும். முதலாவது விடை பாருங்க, கண். எங்களுக்கு கண் இருக்குது, நாங்கள் ஒரு இருளான இடத்துக்கு போய் உடனே பொருளை ஒன்றை பார்த்தா எங்களுக்கு அது விளங்காது. கண் இருந்தும் ஆனால் இருளான இடத்துல போய் பொருளை பார்த்தால் அந்த பொருள் எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. அடுத்த அப்போ இந்த விடை தவறானது, கண் தவறானது. அடுத்த ஒளி இருக்குது, எங்களுக்கு நாங்கள் கண்ணை மூடிட்டு ஒளி உள்ள இடத்துல போய் தேவையான ஒரு பொருளை எடுக்கிறோன்னா எங்களுக்கு தெரியாது. கண்ணை மூடினா எங்களுக்கு அதெல்லாம் இருட்டாத்தான் இருக்கும். அப்போ இந்த ஒளி என்ற விடையும் தவறானது. நாங்கள் ஒரு பொருளை பார்க்கணுமெண்டா எங்களுக்கு கண்ணும் ஒளியும் அவசியம். கண் இருந்தால் ஒளியும் இருக்கணும், அதில் கண்ணும் இருந்தால் தான் நாங்கள் எந்த பொருளையும்
அவதானமாக வடிவாக பார்க்க முடியும். அதால் கண்ணும் ஒளியும் எங்களுக்கு அவசியம். அப்போ சரியான விடை கண்ணும் ஒளியும். மூன்றாவது விடை. 22வது வினா, உபகரணம் பயன்படுத்தப்படும் தொழில் எது? உபகரணம் பயன்படுத்தப்படும் தொழில் எதுன்னு கேட்டிருக்கு. இந்த உபகரணம் எது? சுத்தியல். அப்போ சுத்தியல் பயன்படுத்தப்படும் தொழில் எது என்று கேட்டிருக்கு. முதலாவது விடை தையல் வேலை, இரண்டாவது விடை மீன்பிடி தொழில், மூன்றாவது தச்சு வேலை. இப்போ தையல் வேலைக்கு உங்களுக்கு தெரியும் என்னது, உடுப்பு தைக்கிற வேலை. அந்த தொழிலில் வந்து கத்தரிக்கோல், ஊசி, நூல் போன்ற பொருட்கள் பயன்படுத்தப்படும். அப்போ இந்த இதில் சுத்தியல் பயன்படுத்தப்பட மாட்டாது. தையல் வேலையில் சுத்தியல் பயன்படுத்த மாட்டாது. அப்போ இந்த முதலாவது விடை தவறானது. அடுத்த மீன்பிடி தொழில். மீன்பிடி தொழிலில் மீன்பிடிக்கிறதுக்கு வலை, அத்தாங்கு, கரப்பு போன்ற பொருட்கள் பயன்படுத்தப்படும். அப்போ மீன்பிடி தொழிலிலும் சுத்தியல் பயன்படுத்தப்படாது. அதால் ரெண்டாவது விடை தவறானது. மூன்றாவது தச்சு வேலை. தச்சு வேலை என்றால் மர வேலை செய்வோர்கள். மர வேலை செய்கிறவங்க கட்டாயம் என்னது, சுத்தியல், உளி, வால் பயன்படுத்துறது போல் சுத்தியலும் அவங்க பயன்படுத்துவாங்க. அப்போ சரியான விடை தச்சு வேலை. 23வது வினா, மண்ணை வளமாக்க உதவும் பிராணி எது? மண்ணை வளமாக்க உதவும் பிராணி எது? முதலாவது நத்தை, இரண்டாவது மண்புழு, மூன்றாவது எறும்பு. இப்போ முதலாவது நத்தையை பார்த்தீங்கன்னா, நத்தை மண்ணை மேற்பரப்பில் வாழுது. அது வந்து இலைகளை அரித்து சேதமாக்குது. அப்போ இது மண்ணை வளமாக்குற பிராணி அல்ல. நத்தை தவறான விடை. அடுத்த எறும்பையும் பார்த்தீங்கன்னா மண் மேற்பரப்பில் வாழும். அது வேர்களிலெல்லாம் வேர்களை அரித்து சாப்பிடும். அப்போ இது எறும்பும் மண்ணை வளமாக்குவது. ஆனால் மண்புழு மண்ணுக்கு அடியில் வாழ்வதோடு மண்ணினுள் வாழ்வதோடு மண்ணில் இருக்கிற இலை, சருகுகள் போன்ற கழிவுப் பொருட்களை உக்கச் செய்து அதை என்ன செய்து மண்ணுக்கு பசலையை சேர்க்கின்றது. அதால் மண்புழு வந்து விவசாயிகளின் தோழன் என்று கூறப்படுகிறது. அப்போ இதுக்கு சரியான மண்ணை வளமாக்குற பிராணி வந்து மண்புழு. 24வது வினா, சூழல் நேய போக்குவரத்து சாதனம் எது? சூழல் நேய போக்குவரத்து சாதனம் எது? முதலாவது விடை பேருந்து, இரண்டாவது முச்சக்கர வண்டி, மூன்றாவது விடை மாட்டு வண்டி. சூழல் நேய போக்குவரத்து சாதனம் என்றால் சூழலில் பாதுகாப்பு, சூழலுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாத, சூழலை மாசுபடுத்த செய்யாத சாதனம் எது என்று கேட்டிருக்கு. இப்போ பேருந்து உங்களுக்கு தெரியும் எரிபொருளில் தான் இயங்குகின்றது. அந்த எரிபொருளை இயங்கக்குள்ள அதில் இருந்து என்னது புகை வெளியேறுது. பேருந்து போக்குள்ள நீங்கள் பார்த்துருப்பீங்க, புகை வெளியேறும். அந்த புகையிலிருந்து என்னது வலி மாசடைகிறது. அந்த வலி மாசடைகிறதால எங்களுக்கு பல சுவாச நோய்கள் ஏற்படுகின்றன. அப்போ இது சூழலை பாதிக்கிற ஒரு சாதனம். அப்போ இந்த பேருந்து விடை தவறானது. அடுத்த இரண்டாவது விடை முச்சக்கர வண்டி. முச்சக்கர வண்டியும் எரிபொருளில் தான் இயங்குகிறது, பெட்ரோலில் இயங்குறபடியா இதுவும் என்னது புகையை வெளியிடுறபடியா எங்களுக்கு சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. மாட்டு வண்டி எரிபொருளில் இயங்குவதில்லை. அப்போ அது சரியான விடை மாட்டு வண்டி. அடுத்த வினா, மண்ணினுள் புதைக்கும் போது விரைவாக உக்கக்கூடிய பொருள் எது? முதலாவது கடதாசி, இரண்டாவது கற்கள், மூன்றாவது பொலித்தீன். அப்போ முதலாவது விடை கடதாசி, அடுத்த இரண்டாவது கற்கள், மூன்றாவது பொலித்தீன். பொலித்தீன் வந்து நீண்ட நாட்கள்லையும் அதிகளவு உக்கி போக மாட்டாது, அப்படியே இருக்கும். கற்கள் வந்து உக்க மாட்டாது. அப்போ இந்த இரண்டு விடைகளும் தவறானது. கடதாசி வந்து விரைவாக உக்கக்கூடிய பொருள். அப்போ சரியான விடை கடதாசி. 26வது வினா, MANGO மேங்கோ என்பதன் தமிழ் பதம் என்ன? முதலாவது விடை தோடம்பழம், இரண்டாவது மாம்பழம், மூன்றாவது வாழைப்பழம். தோடம்பழம்னா நாங்கள் ஆரஞ்சுன்னு சொல்லுவோம். மாம்பழம் மேங்கோ, வாழைப்பழம் பனானா. அப்போ இதன் மாம்பழம் என்பதற்கு சரியான விடை மேங்கோ என்பதன் சரியான விடை மாம்பழம். இரண்டாவது விடை. 27வது, தாவர இலைகளுக்கு ஒளி கிடைக்கும் போது அவற்றின் நிறம் யாது? தாவர இலைகளுக்கு ஒளி கிடைக்கும் போது அவற்றின் நிறம் யாது? முதலாவது சிவப்பு, இரண்டாவது மஞ்சள், மூன்றாவது பச்சை.
தாவர இலைகளுக்கு சாதாரணமாக ஒளி கிடைக்கும் போது அந்த தாவரங்களுக்கு என்ன நிறத்தில் இருக்குமென்னு உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த சிவப்பு வந்து தாவர இலைகள் பழுத்து விழும்போது தான் இது என்னது சிவப்பு நிறமாக வரும். மஞ்சள் வந்து சூரிய ஒளி படாத தாவரங்கள். நாங்கள் சிரட்டையால் புட்களை மூடி பாடசாலையில் செய்து பார்த்துருக்கோம். சிரட்டையால் மூடி ஒரு வாரத்தின் பின் அவதானிக்கும் போது அந்த புட்கள் எல்லாம் மஞ்சள் நிறமாக மாறின. அப்போ தாவர ஒளி கிடைக்காத போது தான் என்னது மஞ்சள் நிறம் கிடைக்கும். தாவர ஒளியும் படும்போது அது பச்சை நிறமாகத்தான் காணப்படும். அப்போ சரியான விடை பச்சை. மூன்றாவது விடை. 28வது வானவில்லில் உள்ள நிறங்கள் எத்தனை? வானவில்லில் உள்ள நிறங்கள் எத்தனை? முதலாவது விடை 7, இரண்டாவது விடை 8, மூன்றாவது விடை 9. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் வானவில்லை நீங்கள் பார்த்துப்பீங்க. மழையும் சிறு மழையும் வெயிலும் உள்ள நேரத்தில் சூரியனுக்கு எதிரான திசையில் இந்த வானவில் தோன்றும். வானவில் அரைவட்டமாக தோன்றும் போது உங்களுக்கு அதில் நிறங்கள் தெரியும். அதில் எத்தனை நிறங்கள் இருக்குன்னு தான் இதில் உங்களுக்கு கேட்டிருக்கு. வானவில் எத்தனை நிறங்கள் இருக்குது? முதலாவதாக ஊதா, இரண்டாவது கருநீலம், மூன்றாவது நீலம், நான்காவது பச்சை, ஐந்தாவது மஞ்சள், ஆறாவது செம்மஞ்சள், ஏழாவது சிவப்பு. இந்த 7 நிறங்கள் தான் வானவில்லில் இருக்குது. அப்போ வானவில்லில் உள்ள நிறங்கள் எத்தனை? 7. முதலாவது விடை. 29வது பத் என்ற சிங்கள சொல்லின் தமிழ் கருத்து யாது? முதலாவது பாற்சோறு, இரண்டாவது பிட்டு, மூன்றாவது சோறு. இப்போ பத் என்ற சிங்கள சொல்ற தமிழ் கருத்துன்று கேட்டு பாற்சோறுண்டா அதுக்கு சிங்களத்தால் கூறுவது கிரிபத். அப்போ இந்த விடை தவறானது. அடுத்த பிட்டு பிட்டு என்றே கூறுவார்கள். சோறு தான் பத். அப்போ சரியான விடை சோர். பத் என்பதன் சரியான விடை சோறு. மூன்றாவது விடை சரியான விடை. இதில் தவறாக மார்க் பண்ணப்பட்டுள்ளது. ஆனால் நீங்கள் சரியான விடை சோறு. 30 சந்திரன் பூரணமாக தெரியும் நாள் எது? சந்திரன் பூரணமாக தெரியும் நாள் எது? முதலாவது விடை பௌர்ணமி, இரண்டாவது விடை அமாவாசை, மூன்றாவது விடை சூரிய கிரகணம். சூரிய கிரகணம் என்ற பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் சூரியனும் பூமியும் என்னது ஒரே நேர்கோட்டில் வரும்போது பூமியிட நிழல் வந்து சூரியனை மறைக்கிறது தான் சூரிய கிரகணம். அப்போ இந்த விடை தவறானது. அமாவாசை என்றது சந்திரன் வந்து முழு நிலவாக இருந்து படிப்படியாக தேய்ந்து முழு இருட்டாக மாறுவது தான் அமாவாசை. அன்று சந்திரன் ஒளியே தெரியாது. அப்போ முழு இரவும் என்னது இருளாக இருப்பது தான் அமாவாசை. அப்போ இந்த விடையும் தவறானது. பௌர்ணமி என்றால் அமாவாசையிலிருந்து சந்திரன் படிப்படியாக வளர்ந்து முழு நிலவாக காட்சியளிப்பது தான் பௌர்ணமி. அப்போ இது சந்திரன் பூர்ணமாக தெரியும் நாள் வந்து பௌர்ணமி. அப்போ சரியான விடை முதலாவது விடை பௌர்ணமி. நாங்கள் இப்போ 30 வினாக்களுக்குமான விடைகளை பார்த்து விட்டோம். நீங்கள் எல்லாரும் திருத்தம் செய்திருப்பீங்க. அந்த திருத்தம் செய்த விடைகளை திருத்தம் செய்து புள்ளிகளை உங்களை வகுப்பாசிரியர்களுக்கு அனுப்பி வைத்துக்கொள்ளுங்கள். நன்றி.